சென்னை கொட்டிவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள தமிழக எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழகத்தின் எரிசக்தி துறையின் முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் அவர்கள் புற்றுநோய் காரணமாக நேற்று உயிரிழந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பீலா வெங்கடேசன் அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதே போல அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் மா. சுப்பிரமணியம் ஆகியோர் நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது இங்கே அவரது உடலுக்கு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் அஞ்சலி செலுத்த வந்தபோது பீலா வெங்கடேசன் அவர்களது தாயார் ராணி வெங்கடேசன் அவரது இல்லத்தில் இருந்து முதல்வர் அவர்களை வரவேற்றார். அவரிடம் ராணி அவர்களிடம் தமிழக முதல்வர் அவர்கள் தனது வருத்தத்தையும் சோகத்தையும் பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் பீலா வெங்கடேசன் எந்த அளவிற்கு அந்த எரிசக்தி துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்தார் என்பது குறித்தும் அவர்களோடு பேசிவிட்டு அதன் பிறகு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். பீலா வெங்கடேசன் அவர்களை பொறுத்தவரையிலும் எரிசக்தி துறையில் தற்போது முதன்மை செயலாளராக இருந்து வந்தாலும் கூட இதற்கு முன்பு சுகாதாரத்துறையில் அதிலும் மிக முக்கியமாக கொரோனா சமயத்தில் அவர் அந்த துறையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தார், அந்த கொரோனாவை அவர் கையாண்ட விதம் எப்படிப்பட்டது என்பதை இப்போது வரையிலும் பலராலும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் மிகவும் சவாலான சமயமான ஒன்றாக கருதப்படக்கூடிய அந்த கொரோனா காலத்தில் அவர் பணியாற்றிய விதமும் அதே போல அதை எதிர்கொண்டு அவர் மக்களிடம் அது குறித்த தகவல்களை வெளிச்சொன்ன விதமும் இப்போது வரையிலும் பேசப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில் தற்போது பீலா வெங்கடேசன் அவர்களது இழப்பு என்பது அவர் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அவருடன் பணியாற்றியவர்கள் அதே போல அவருடன் IAS அதிகாரியாக அவரது 1997 பேட்சில் பணியாற்றியவர்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை கொண்டு வந்திருக்கிறது. நன்றி சிவபிரகாஷ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.